नमस्ते कृपावसात् कल्पित संहितान् लक्ष्म्या समानिकित वामभागं लक्ष्मी नमो वन षडगोप सर्वेभ्यः स्वागतं च। பழைய பாரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. கேட்கறதா? நான் பேசுறது கேட்கறதா? கேட்கறது சுவாமி. சந்தேகம் இருந்தா கேளுங்க. பழைய சுவாமி ஒன்றும் நம்ம 29ல எட்டாவது சாப்டர் பிரகிருதி பாவ சக்தி. பிரகிருதி பாவ சக்தி நம்ம பார்க்க போறோம். பிரகிருதி பாவ சக்தினா பிரகிருதி பாவனை என்ன சொல்றேன்? சந்தியா பாவா. சில இடத்துல சந்தியானது வரவே வராது. சந்தியானது வரத்துக்கு பிரசக்தி இருந்தாலும் எந்த இடத்துல வராம இருக்கோ அது பிரகிருதி பாவ சக்தியில வரும். அதுதான் சொல்ற நிமித்தே சத்யபி சந்தி காரியாபாவா பிரகிருதி பாவா. நிமித்தே சத்யபி நிமித்தம் இருந்த போதிலும் சதி அப்படி ரெண்டுக்கு தான் சந்தி வந்திருக்கு. சதி அப்படி என் சந்தி வந்திருக்கு. சதி பார்த்து வரணும். சதி அப்படின்னு ரெண்டு பதம் அப்போ சத்து சத்யபி அப்படின்னு நிமித்தே சதி நிமித்தம் இருந்த போதிலும் அர்த்தம். இருந்த போதிலும் கூட சதி அப்படின்னா இருந்த போதிலும் அப்படி சப்தத்துக்கு கூடன்னு அர்த்தம். இருந்த நிமித்தம்னா காரணம். அது உண்டாகிறதுக்கு காரணம் எதுவோ அந்த காரணமானது இருந்த பொழுதிலும் சந்தி காரியாபாவா சந்தி காரியமானது அபாவா. அது சந்தி அதான் சந்தி வந்திருக்கு. சந்தி காரியம் அபாவா காரியாபாவா அப்படின்னா இருக்கு. காரியத்தினுடைய சந்தினா சேர்க்கை, அது காரியம் அந்த செயல் சேருதல் என்ற கிரியானது காரியமானது அபாவா பாவம்னா இருக்கிறது, அபாவன இல்லாமல் இருத்தல் பிரகிருதி பாவா. பிரகிருதி பாவ சந்தின்னு அர்த்தம். நிமித்தம் இருந்த போதிலும் சந்தியானது சந்தி காரியமான சந்தி செயலானது வராமல் இருந்தால் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பிரகிருதி பாவம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவேன அவஸ்திதி பிரகிருதி பாவா இத்தியர்த்தः. ஸ்வபாவேன ஸ்வபாவம்னா தனக்கே உண்டான தன்மை அப்படி இருக்கிறது. ஸ்வபாவேன எப்படி இருக்கோ அப்படியே அவஸ்தித்தின இருக்கை. ஸ்திதி அவஸ்தித்தின இருக்கும் தன்மை எப்படி இருக்கோ அதே தன்மையில இருந்தால் அதுக்குதான் பிரகிருதி பாவம் இத்தியர்த்தः இப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்வபாவேன இருக்கட்டும். நான் எப்படி இருக்கோமோ எந்த ரூபம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, மாறாமல் எந்த காரியம் வராமல் அப்படியே இருக்கிறது தான் பிரகிருதி பாவம். ஸ்வபாவம் தான் பிரகிருத்தியா அர்த்தம் சொல்றேன். பிரகிருத்தியானா ஸ்வபாவேன பாவः அவஸ்திதிः பிரகிருதி பாவः பிரகிருத்தியா அபாவः பாவः பிரகிருத்தியானா ஸ்வபாவேன பாவன அவஸ்திதிः இருக்கை பிரகிருதி பாவः அப்படின்னு அர்த்தம். யதா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். ஹரி பிளஸ் ஏதௌ. ஹரி பிளஸ் ஏதௌ இந்த இடத்துல நித்தியத்திர இந்த இடத்தில் எனஹா நிமித்தத்திய எனஹா என்னுக்கு நிமித்தம் என் காரியம் வரத்துக்கு நிமித்தம். என் காரியம் எப்படி வந்தோம்? அத்தியெழுத்து பரமாக இருந்தால் இக்க வச்சிருக்கணும் முன்னாடி, அதுக்கு பக்கத்துல அச்சு எழுத்துக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் இக்க எழுத்துக்கு என் எழுத்து வரும். இக்கில நம்ம தெரியுது ஷார்ட் ஃபார்ம். இக்குனா என்ன யாவாராடா வரும். அச்சுனா ஏவோ ஐயோ அச்சு. இக்க எழுத்துக்கு அச்சு எழுத்து பரமா இருக்கிட்டு இக்க எழுத்து பதிலாக என்ன எழுத்தானது வரும் அர்த்தம். இக்க எழுத்து ஏவானது அச்சு எழுத்து பரமா இருக்கு. அப்போ என்ன வியாபாராக சாமியமாக
இதுதான் வரும். ஏன்னா நீங்கிறது சாதுஸ்தானம், அதே சாதுஸ்தானம் இருக்கிற எக்காரம் தான் வியாபாரால ஒத்துமையா இருக்கணும், யாதான் வரும். அப்போ அப்படின்னு ஆறுக்கு பிரசக்தி இருக்கு. ரூல்ஸ் ஆனது என் வார்த்தைக்கு நிமித்தமானது கரெக்டா இருக்கு, ரூல்ஸ் ஆனது காரணமானது கரெக்டா இருக்கு. அது கரெக்டா இருந்த போதிலும் நிமித்தசிய சத்பாவே இருந்த சத்பாவனை இருந்து பாவனை இருந்து சத்பாவனை இருந்த போதிலும் என் நபவதி என்னானது வராது. இப்போ அரியத்துல என் வரத்துக்கு ரூட் காரணங்கள் எல்லாம் சரியா இருந்த போதிலும் என்னானது வராது. அப்படி வராம இருந்தா அரி ஏதம். அப்போ எப்படி அரி ஏதோ எப்படி பிரகிருத்தியா இருந்ததோ அப்படியேதான் இருக்கு. அதனால பிரகிருத்தியா சுவாவேன எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறதுனால இதுக்கு என்ன சந்தி? பிரகிருதி பாவ சந்தி. பிரகிருத்தியா சுவாவேன அவஸ்திதி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறதுனால ரூபம் மாறாதனால இதுக்கு பிரகிருதி பாவ சந்தி. இப்படி வந்தால் பிரகிருதி பாவ சந்தின்னு அர்த்தம். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? ஓகே. இந்த பிரகிருதி பாவ சந்தியில எப்படி இப்படியா இருந்தாலும் பிரகிருதி பாவ சந்தி வரும்ன்றதுதான் நான் சொல்ல போறேன். பதாந்தே வித்தியமானான அ ஆ இ ஈ உ ஊ ரு இத்யேதேஷாம் இதான் அக்கு வர்ணங்கள். அக்குனா ஐந்து ஆரம்பிச்சு ரெண்டுக்கு வரைக்கும் இருக்க எழுத்து சூத்திரங்கள்ல அக்கு எழுத்து. அதான் ஷார்ட்டா அந்த இந்த எழுத்துல அக்குன்னு ஷார்ட்டா கொடுத்துருக்கா. இந்த அக்கை ரிக்காரே பரே, ரிக்காரம் பரமா இருக்கும் பொழுது பின்னாடி பின்னாடி தெரியுமா? அந்த எழுத்து பின்னாடி இருந்தா இந்த அக்கு பதாந்தமா அதாந்தமான அக்கெழுத்து. அதை காட்டிலும் ரிக்காரமானது பலமாக இருந்தால் பதாந்தம் தான் நமக்கு தெரியும். பதத்தினுடைய கடைசி எழுத்து அக்கெழுத்து. அக்குனா ஆயி ஒரு அந்த அக்கெழுத்தானது பதத்து கடைசியில இருந்து அதுக்கு பக்கத்து எழுத்து பக்கத்துனா அதுக்கு அடுத்த பதத்தினுடைய முதல் எழுத்தானது விசாரமா இருந்தால் அப்போ அந்த ரெண்டு எழுத்துக்கோன்னா சந்தி வரத்துக்கு பிரசக்தி இருந்தாலும் சந்தியானது வராது, பிரகிருதி பாவமானது வரும். பிரகிருதி பாவா விகல்பேன பவதி. விகல்பம் விகல்பம்னா வரும் வராமே இருக்கும். வர பட்சமும் உண்டு வராத பட்சமும் உண்டு. பிரகிருதி பாவா விகல்பேன பவதி. பிரகிருதி பாவ அபாவ பட்சே பிரகிருதி பாவ பிரகிருதி பாவம் வரல அப்புறம் என்ன வரும்? அபாவ பட்சே சதி தீர்க்கஸ்வரே சஹா கிரஸ்வஹா பவதி. முன்னாடி அக்கு சொன்னோம்ல ஆயி குரு ஏவோ சொன்னோமே, அது ஆயி குரு அந்த எழுத்துக்கள்ல தீர்க்க எழுத்தா இருந்தால் கிரஸ்வ எழுத்து இருந்தால் ஓகே, தீர்க்க எழுத்தா இருந்தால் ஆ எழுத்தோ எழுத்தோ பூ எழுத்தோ எழுத்தோ இருந்தால் ஆகிடும். அதாவது பிரகிருதி பாவ பட்ச பிரகிருதி பாவம் வர பட்சத்துல பிரகிருதி பாவனா பிரகிருதி பாவம் வர பட்சத்துல பிரகிருதி பாவ பட்சம் எப்படின்னா பிரகிருதி பாவம் வர பட்சம் இருக்குல்ல அந்த பட்சத்துல தீர்க்கஸ்வரேச்ச அந்த தீர்க்கஸ்வரத்துக்கு கிரஸ்வஹா பவதி. இந்த கிரஸ்வமானது வரும். பிரகிருதி பாவம் வரும், கூடவே கிரஸ்வமும் வரும். பிரகிருதி பாவம் வரும், பிரகிருதி பாவம் வந்தாவது கிரஸ்வமும் வரும். கிஸ்வஹா பவதி. சமாசேபி பிரகிருதி பாவாயம் பிரவர்த்தது. சுவாமி சந்தியாச்சே சமாசத்துல வருமா அப்படின்னா சமாசத்துல இந்த ரூல்ஸ் ஆனது உண்டு. ஏன்னா சமாசம்னா ரெண்டு பேரும் சேர்றது. அப்போ ரெண்டு பேரும் சேர்றதா சமாசம் சொல்லுச்சு. இந்த பிரகிருதி பாவமானது இந்த அக்கால இருந்து நிற்கால படமா இருக்கச்சு சேராதுன்னு சொல்றோமே, அது சந்தியா இருந்தாலும் உண்டா இல்லையான்னு கேட்க வருகிறோம்ல. அப்போ ரெண்டு பேரும் சேரா சந்தி எழுத்தா இருந்தாலும் இந்த ரூல்ஸ் உண்டு. அதான் சொல்லியிருக்கு.
சமாசேபி சமாசேபின சமாசத்தில் கூட பிரகிருதி பாவா அயம் பிரகிருதி பாவா இந்த பிரகிருதி பாவமானது சந்திய பாவமானது பிரவர்த்தது. இந்த சந்திய பாவமானது அங்கேயும் பிரவர்த்திக்கும். ஓகேவா? அப்போ சொல்றேன், பதாந்தே வித்தியமான பதத்துடைய கடைசியில இருக்கிற அக்கெழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் வித்தியேஷம் ரிகாரே பரே ரிகாரம் பரமா இருக்கும் பொழுது பிரகிருதி பாவகா பிரகிருதி பாவனா சந்திய பாவா சந்திய பாவமானது விகல்பேன பவதி வரும் வராமே இருக்கும். ரெண்டு பட்சமானது உண்டு. பிரகிருதி பாவ பட்சம் அதுல வரபட்சம் விட்டுட்டு வரபட்சம் இருக்க பாருங்க. பிரகிருதி பாவம் சந்திய பாவம் இருக்கு பாருங்க. அந்த பிரகிருதி பாவம் வர பட்சத்துல பிரகிருதி பாவ பட்சத்தை தீர்க்க எழுத்தாக முன்னாடி எழுத்து தீர்க்க எழுத்தாக இருந்தால் அதுக்கு கிரஸ்வமும் வரும். அதுக்கு கிரஸ்வம் தீர்க்கமா இருந்தால் கிரஸ்வ எழுத்தாக அது மாறும். பவதி. இந்த ரூல்ஸ் ஆனது சமாசத்திலையும் ரூல்ஸ் ஆனது ஒரு பிரகிருதி பாவாயம் பிரவர்த்தது. இந்த சந்திய பாவமானது சமாசத்தை பிரவர்த்திச்சு சமாசம் சொல்லிடுவோம், ஆனா தனித்தனிதான் இருக்கும். அதனால சமாசம் ஆயிடும். ஆனா பதம் ரெண்டும் உதாரணம் பின்னாடி கொடுக்க போற சமாசம் ஆயிடும், ஆனாலும் சேராமையே இருக்கும். அதுதான் அது சந்திய பாவான்னு அர்த்தம். அது சந்தி சேராமே ஒரு ரெண்டு பேர் ஒன்னாடுறதுன்னு அர்த்தம். அது இது ஒரு ரூல்ஸ். ஒன்னும் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் சந்தேகம் இருக்கா? திருப்பி சொன்னா சொல்றேன். மேல போலாமா? போலாம் சார். ஒரு ரூல்ஸ் முடிஞ்சது. இன்னொரு ரூல் சொல்றேன். பதாந்தே வித்தியமானஸ்ய இந்த ரூல்ஸ் மாதிரியே ஷார்ட் இது எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்ற அர்த்தத்தை புரியும். பதாந்தே பதாந்தே வித்தியமானஸ்ய முன்னாடி அக்கு சொன்னேன், இப்போ இக்கு சொல்றேன். விட்டுட்டு எழுத்து விட்டுட்டு நீ சொல்லிருக்க. இப்போ அதே மாதிரி பதாந்தமா இருக்கிற இக்கெழுத்து இருந்து அதே காரணம் அசாதாரணமே அடிப்பாரு. பக்கத்துல முன்னாடி இருக்காத சொன்னோம். இப்போ அச்சு சொல்றேன். அந்த அச்சு எப்படி இருக்குன்னா அசவர்ணம். அசவர்ணமான அச்சு. இந்த இக்குக்கு அசவர்ணமான அச்சு பரமாறணும். சவர்ணம் என்ன? ரெண்டு ஒரே ஸ்தானமா இருக்கிறது தான் சவர்ணம். ஷார்ட்டா சொன்னா இதுக்குன்னா என்ன? இப்போ அச்சு இங்க அச்சு எழுத்து இருக்கணும்னா இந்த இந்த எழுத்து பதார்த்தமா இருந்தால் அந்த ஈயை காட்டிலும் வேற எழுத்து இருக்கணும். இதுக்கு பரமாறக்கூடாது, 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 பரமாறக்கூடாது. அதான் அசவர்ணம். சவர்ணம் இதுக்கு இதே பரமா இருந்தால் சவர்ணம், இதை காட்டிலும் வேற எழுத்து பரமா இருந்தால் அது அசவர்ணம். அப்போ இதுக்கு பரமா இருந்தால் இந்த பிரகிருதிபாவம் வராது, இருந்தா வராது, இருந்தா வராது. அப்படிங்கிற அசவர்ணமான இந்த எழுத்து என்ன இருக்கோ அதுக்கு சவர்ணம் இல்லாத, அதுக்கு ஒற்றுமை இல்லாத வேற எந்த எழுத்து எழுத்து வேணாலும் உயிரெழுத்து வேற எந்த உயிரெழுத்து வேணாலும் இருக்கணும். இருந்தால் அசவர்ணம் அடிப்படை எனாதேசா விகல்பேன என் சொல்றேன். விகல்பேன் என்ன என் வருது, அது என்னானது விகல்பேன பவதி எனாபாவே பிரகிருதி பாவம். என் விகல்பேன பவதின்னு அர்த்தம். என் விகல்பேன பதம் வராத. இப்போ என் வர பட்சத்துல பிரச்சனை இல்லை, என் பண்ணிடலாம். என் வராத பட்சத்துல இக்கெழுத்து இருந்து பக்கத்து அச்செழுத்து இருந்தால் என் வரணும், என் சந்தி வரணும், என் சந்தி வரும். ஆனால் என் சந்தி வராத பட்சத்துல என்ன வரும்? பிரகிருதி பாவமும் வரும். பிரகிருதி பாவா பவதி. பிரகிருதி பாவம் சதி தீர்க்க பின்ன அங்க சொன்ன மாதிரி தீர்க்க இருந்தா அந்த தீர்க்கத்துக்கு என்ன வரும்? ரசமும் வரும். ஒரு பிரகிருதி பாவண்டி வராது. முன்னெழுத்துக்கள் இருக்க எழுத்தினுடைய ரச எழுத்தும் ரசமாவும் அது மாறும்.
ஹ்ரஸ்வஹ பவதி. சரி, இந்த ரூல் சமாசம் உண்டா அப்படின்னா சமாசேது ந அயம் பிரகிருதி பாவம். சமாசமா இருந்தால் பிரகிருதி பாவமானது சமாசத்துல வராது. அந்த அக்கெழுத்து பின்னாடி ரிக்கார இருந்து வர பிரகிருதி பாவமானது சமாசத்திலையும் உண்டு, சமாசத்துல உண்டு. இக்கெழுத்து இருந்து பக்கத்து அசாதாரணமான அச்சுக்கரமா இருக்கிறது இந்த பிரகிருதி பாவம் வருது, அந்த பிரகிருதி பாவம் சமாசத்துல வராது. அதான் சொல்லியிருக்கு. சரி சொல்ற பாருங்க. பதாந்த வித்தியமான மதத்துடைய கடைசியில் இருக்கின்ற இக்கு எழுத்துக்கு அசவர்ணே அச்சு சவர்ணம், அது இந்த எழுத்துக்கு சவர்ணம் இல்லாத ஒத்துமை இல்லாத வேற உயிர் எழுத்து பதமா இருக்கும் பொழுது ஏனாதேச அந்த இக்குக்கு எண் வரும். என் சந்தி சொல்ற மாதிரி இன்சந்தியானது வரும். அந்த இன்சந்தியானது விகல்பேன வரும். விகல்பேன வந்து என்ன பாவ பட்சம் என் அபாவ பட்சம் என் வராத பட்சம் விகல்பன வரும்னா வரபட்சம் ஒண்ணு, வராத பட்சம் ஒண்ணு. அந்த வராத பட்சத்துல என் வராத பட்சத்துல பிரகிருதி பாவா பிரகிருதி முன்ன சொன்னமே அந்த பிரகிருதி பாவமானது வருது. பிரகிருதி பாவத்தை முன்ன சொன்ன மாதிரி பிரகிருதி பாவம் மாத்திரம் இல்லை, அது முன்னெழுத்துக்கு தீர்க்கமாக இருந்தால் ரஸ்வமாவும் மாறும். முன்னெழுத்து தீர்க்கமாக இருந்தால் இக்கெழுத்து தீர்க்கமாக இருந்தால் ரஸ்வமாகவும் மாறும், அதுவும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த ரூல் சமாசத்துல ஒன்று போன சொன்ன முன்ன சொன்னமே அந்த ரூல்ஸ் உண்டானா அந்த ரூல்ஸ் ஒன்று இங்க கிடையாது. சமாசத்துல இந்த ரூல்ஸ் ஆனது வராது, சந்தியானது உண்டு. சமாசத்தை பிரகிருதி பாவமானது இந்த இந்த சந்தி இந்த இடத்துல வர இருந்தால் இக்கெழுத்து பகல் அசவனமா அச்சு இருந்தால் அந்த பிரகிருதி பாவம் வந்தால் இந்த ரூல்ஸ் ஆனது சந்தியில வராது, சாரி சமாசத்துல வராது, சமாசத்துல சந்தியானது உண்டு அப்படின்னு 2 ரூல் சொல்லியிருக்கேன். இப்ப இங்கே என் விகல் போன்றது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சுவாமி ஒரு சின்ன எனக்கு ஒண்ணு புரியல சுவாமி. இதுல வந்து சொல்லுங்க. ரெண்டுலயுமே அக்கஹா இக்கஹான்னு சொல்றா இல்லையா, லு விட்டுட்டாளே சுவாமி. நிறைய உதாரணம் இருக்காது, இல்லாம இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் இதுல வந்து ஈஸியா கொடுத்துருக்கான். சூத்திரத்துல வந்து நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு. அக்கஹா அட்டிபரே தான் இருக்கு. ரித்தியகஹா சூத்திரம் ரித்தி அக்கஹா பிராக்வசியாது தான் இருக்கு. ஏன்னா உதாரணம் இருந்தா உதாரணம் இல்லாதனாலையும் ரிலுவனையும் இருக்கான்னு லீவு குறிக்க போறதுனாலே அவன் விட்டுருக்காவா. அதனாலதான் ஷார்ட்டா கொடுத்தேன். ஏன்னா நிறைய உதாரணம் கிடையாது, லீவ்லாம் வந்து படம் கிடையாது. அதனால உங்களை போய் குழப்ப வாங்காமே அவன் ஈஸியா அதை விட்டுட்டா. சூத்திர பிரகாரம் லீவ் உண்டு. சூத்திர பிரகாரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அக்கஹான்னு அப்படி என்னென்ன இருக்கு, இவங்க ரிலுக்கு வரைக்கும் லீவ் வந்து உண்டு. உண்டு. அவ நிறைய உதாரணம் இல்லாதான் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க குழப்ப வேணாம்னு விட்டுருக்கா. அவ்வளவுதான். இது ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்கோசம் விட்டுருக்காங்க. லீவும் உண்டு. அப்படி இல்லைன்னா பதம் பார்த்தா உண்டு, கண்டிப்பா உண்டு. லிக்காரம் இருந்து பதாந்தம் லிக்காரம் இருக்கு, அதெல்லாம் பதம் இல்லாத குழப்பிக்க வேணாமேன்னு விட்டாதான். அவ ஏன் சூத்திரகாரம் பண்ணிருக்கேன்னா அந்த ரிலுக்கு சூத்திரத்தை இக்கு இல்லாம பிரச்சாரம் பண்ண முடியாது. ஓணும் அவசியம் இல்லாம வச்சுப்போம். அப்ப பிரச்சாரம் எப்படி பண்ண ஷார்ட் ஃபார்ம் எப்படி பண்ண அந்த இக்கை வச்சுதான் சூத்திரம் என்ன சூத்திரம். இந்த பிரச்சாரம் வந்து இக்கை வச்சுதான் பிரச்சாரம் சேர்க்க முடியும். அப்ப இதோட நம்ம சேர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ண இது கூட சேர்ந்து வருது. அதனால அந்த சூத்திரத்தை வாக்காக எழுதித்தரத்தோட இவ என்ன பண்ண இல்லைக்கு பிரச்சாரம் நிறைய இல்லாதனால அதை ஒமிட் பண்ணி விதியை கொடுத்துருக்கான். கிருபை சுவாமி கிருபை. இந்த ரெண்டுமே சூத்திரம் பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க. சூத்திரம் ரித்தியகா சூத்திரம் ஏன் விகல்பனை வரணும். என் சந்தி பொதுவா இதுல விகல்பம் கிடையாது. பாணி சூத்திரம் விகல்பம் கிடையாது. ஆனா இது சாக்கல்யர் மதம். இப்போ சாக்கல்ய சூத்திரம் இதுக்கு என் என்னானது விகல்பனை வரப்போறது. இக்கா அசவர்ணே அத்திபரே பிரதிபாவம் வரதான் எண்ணு. அதனால முதல்ல இவர் மதத்துல இல்ல, பாணி சூத்திர பிரகாரம் கிடையாது. இந்த சாக்கல்ய மதத்துல விகல்பனை வரப்போறது. அதனால இந்த விகல்பன்றது ஐயோ இதனால நம்ம சுத்தி பாஷை முதல்ல என் சந்தி பார்த்தோமே அந்த என் சந்தியை விகல்பம் நினைச்சு காட்டிக்கோ. என் சந்தி நிச்சயமான சூத்திரம் தான். இது வந்து சாக்கல்ய மதத்துல விகல்பம். இந்த மதம்ன்றது ஏன் நீங்க விகல்பம் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த சாக்கல்ய ரிஷி மதத்துல விகல்பம்னு சொல்லி வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன விகல்பம் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ உதாரணம் கொடுத்துன்னு வர ஃபர்ஸ்ட்டுக்கு
ராஜா பிளஸ் ரிஷி அப்படின்னு இருக்கு. இந்த ராஜா கட்டி வச்சுனா பதம், ராஜா இது பதம், ரிஷிங்கிறது ஆக்கு. இப்போ ராஜா முன்னாடி சொல்ற விஸ்காரம் அக்கு எடுத்துது, ஆகுது ஆக்கு, அதுக்குள்ள தீப எடுத்து பின்னாடி படமா இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துடும், பிரகிருதி பாவமானது வந்துடணும். அப்போ ராஜா பிரகிருதி பாவம் வந்துடுச்சுன்னா சந்திய பாவமானது வந்துடும். அதாவது முதல் பாருங்க, பதாந்த வித்தியமான அதாவது கிடைச்சிட்டு இருக்கிற ஆ எழுத்து, இங்க அக்க எழுத்து ஆ எழுத்து ரிகாரிய பரை பக்கத்து ரிகார பரமா இருக்கும்போது விகல்பேன பிரகிருதி பாவா, பிரகிருதி பாவம் வந்து விகல்பம் வரப்போறது. வரப்போ விகல்பம் வந்தா என்ன ஆயிடும், அப்படியே ராஜா அப்படியே இருக்கும். ராஜா ரிஷின்னு அப்படியே இருக்கும். சந்தியானது வர இதுதான் சொல்லுங்க, பிராக்கெட் இருக்கவங்க இன்னே பின்னே பதேன்னா இது வேற வேற பதம், வேற வேற பதம் அப்படியே தனித்தனியாக இருக்கு. இப்போ ராஜா பின்ன பதம் இது என்னது, ராஜ ரிஷின்னு ஆயிருக்கு. அப்ப என்ன சொன்னா பிரகிருதி பாவம் வரும், அகாரத்துக்கு கிரஸ்வமும் வரும்னு சொன்னல. விகல் பிரகிருதி பாகா பவதி, பிரகிருதி பாவ பட்சே, பிரகிருதி பாவ வர பட்சத்துல சதி தீர்க்கஸ்வரः கிரஸ்வः பவதி. ராஜா ஆன் என்ன ஆயிடும், அப்படின்னு மாறிடும். ராஜ ரிஷி அப்படின்னு இருக்கும். ராஜ ரிஷி இருக்கு பாருங்க. ரெண்டாவது முதல் வந்து பிரகிருதி பாவம் வந்து பிரகிருதி பாவம் வந்தாட்டு அந்த கிரஸ்வம் வந்து ரூபம் எப்படி இருக்கு, ராஜ ரிஷி அப்படின்னு ஆறுது. இப்போ இந்த பிரகிருதி பாவம்ன்றது இந்த பிரகிருதி பாவம் வர பட்சம் எப்படி இருக்கும், ராஜா ரிஷி இருக்குல்ல. அப்ப விகல்பன்னு சொன்னோம், விகல்பனா வரும்ன்ற பட்சம் வராது. வராத பட்சம் வந்தா இது ஆயிரத்து ரூபம். வரல என்ன பண்ணணும், நமக்கு ஆ இருக்கு இருக்கு பரமா இருக்கு. அப்போ அவர்நாத்து அதிபரே குணா, குணம் வந்தா என்ன ஆயிடும், சேர்த்து குண எழுத்து வந்தா என்ன வரும், ஏன்னா குணசந்தி அவர்நாத்து அச்சிபரி, அவர்ணத்தை காட்டிலும் அச்சேத்து வரமாட்டா குண எழுத்து தான் வரும், ஆ வரும். அந்த ஆ இதுக்கு வரப்போறது, இந்த ஆக்கு இருக்கு வரப்போகுது. ருடைய இடத்துல ஆ வந்தா என்ன வரும், கூட இதுன்னு சேர்ந்து வரும், அருன்னு வரும். அப்போ ராஜு அரு அதை சேர்த்துன்னா இது பிரகிருதி பாவம் பட்சத்துல ராஜ ரிஷின்னு இருக்கும். பிரகிருதி பாவம் வரா பட்சத்துல ராஜா ரிஷின்னு அப்படி இருக்கிறது. அங்க சந்தியானது வரும். சந்தி வந்தா ஆக்கு இருக்கு சேர்த்து குணசந்தி வரும், அது ஆ வரும். அந்த ஆ வந்து ரூவுடைய இடத்துல சேர்ந்து வரதுனால கூட இரு சேர்ந்து வரும், அருன்னு வரும். அப்ப அருன்னு வந்தா ராஜு முதல்ல இருக்கு மீதி ஆவும் இருக்கு சேர்ந்து அருணிடம் ராஜு அரு இது ஷிடி. அப்போ ராஜா அது ராஜர் சிகி ராஜரிஷி, ராஜரிஷி அப்படின்னு ரூபம். ராஜரிஷி குணசந்தி அப்படிப்பட்டு. இப்போ வடிவம் வராப்பட்ட குணசந்தியான வந்து ரூபம் எப்படியா இருக்கு, ராஜரிஷி, ராஜரிஷி அப்படின்னு ரூபமானது ஆகுது. ஓகேவா, இது ரெண்டு ரூபம், ராஜா ராஜரிஷின்னு ஒரு ரூபம், ராஜரிஷின்னு ஒரு ரூபம். ஓகேவா, இது புரிஞ்சுட்டா, சந்தேகம் இருக்கா? ஓகே சுவாமி. தீர்க்க ரசம் ஆயிடும். ஓகே, தீர்க்கத்துக்கு ரசம் வந்துடும் ஒரு ரூபம். அப்ப தீர்க்கமே இருக்க வரா பட்சத்துல குணம் சந்தி வந்து ராஜரிஷின்னு சேஞ்ச் ஆயிடும் ஒரு பதம், ராஜஸ்ரீ. பாருங்க. இதான் சமஸ்த பதம் குற்ற பாருங்க. அந்த இடத்துல ராஜா ரிஷின்றது ரெண்டு பதம். ராஜா முன்ன சொன்ன மாதிரி ராஜா ராஜரிஷின்னு அங்க ஒரு பதம். இப்போ ரிஷினாம் ராஜா, ரிஷினாம் ராஜா, ரிஷிகளுக்குள்ள ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது சமாசம் பண்ண போறோம். ரிஷினாம் ராஜா ராஜரிஷி, அவர் ரிஷிகளுக்குள்ள ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷின்னு ஒரு பதம், ராஜான்னு ஒரு பதம். அப்போ ராஜா
ரிஷினா அர்த்தம் ரிஷிகளுக்குள். ரிஷினானா ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷினாம்னா சஷ்டி இப்ப சொன்னோம். அப்ப ரிஷினா ரிஷிகளுக்குள் ராஜா தலைவனாக அவன் ராஜ ரிஷி. அப்போ ரிஷினாம் ராஜா சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா ராஜா அப்புறம் முன்னாடி வந்துடும். ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா சமாசத்துல பிரதமா விபக்தி எது இருக்கோ அது முன்னாடி வந்துடும் ரூல்ஸ் இருக்கு சமாசத்துல. இப்போ ரிஷிகளுக்குள் ராஜா அப்படின்னு சொல்றோம். ரிஷிகளுக்குள்னு எத்தனாவது விபக்தி சொல்றோம்? ஆறாவது விபக்தி சொல்றோம். ராஜான்றது பிரதமா விபக்தி. ஆனா பிரதமா விபக்தி சப்தங்கள் முன்னாடி வந்துடும் ரூல்ஸ் இருக்கு. அதனால நம்ம அர்த்தம் சொல்லச்சே ரிஷினாம் ராஜான்னு சொன்னாலும் அந்த ராஜ சப்தம் என்ன வந்துடும்? பிரதமா ஏகாவச்சனமா இருக்கா முன்னாடி வந்து உட்காந்துரும் சமாசத்துல. அப்ப ராஜா ரிஷி அப்படின்னு வச்சிருவாரு. அப்ப ராஜா ரிஷி அப்படின்னு ராஜன் சப்தம் ரிஷி சப்தம். அப்ப நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம் அந்த சப்தங்கள் ரெண்டு சப்தம் ஒன்னா சேர்த்து அந்த பிரச்சனைகள்லாம் தொலைச்சி மீதி ராஜன் சப்தத்தை ராஜா ரொம்ப ஆயிடும். ரொம்ப ஆனா கூட இப்ப ரெண்டு பதமும் தந்தனிதான் இருந்தாலும் அந்த ரூல் சொன்னல சமாசோபி பிரவர்த்தது. ராஜா ஆ இருக்கு, ரிஷி டி இருக்கு. இங்கே சந்தியானது வரலாம். ஆனால் சமாசோபி ஏன் சந்தி கிடையாது சொன்னேன்ல அங்க முதலத்திலே பாருங்க. சமாசேபி பிரகிருதி பாவா அயம் பிரவர்த்ததே. அயம் பிரகிருதி பாவா சமாசத்திலே உண்டு அப்படின்னு சொன்னதுனால ராஜா ரிஷி இது சமாசம் ரெண்டு பதமா இருந்தாலும் ஒன்னாயிடும். ஆனா ரெண்டு பதமா தந்தனையா தான் இருக்கும். சேராது, ஒண்ணு சேராது. ஆனா சமாசம் அடைஞ்சிடும். சமாசம்னா சந்தி ஆயிடும்னு அர்த்தம். அப்ப சந்தி ஆகி ராஜ ரிஷின்னு ஆயிடும். அப்ப அதுக்கு மேல சூப்பர் வச்சு ராஜ ரிஷின்னு ஆயிடும். ஆயிரம் தான் வைக்கணும். ராஜ ரிஷின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் ராஜா ராஜா ராஜோ ராஜா பண்றவன் ரிஷி. அதே மாதிரி வேற சூவத்தை பிரதமா விபக்திலாம் வச்சுதான் ஆகும். ஈஸிக்கோசம் அதை போட்டிருக்கா. அப்போ ராஜா ரிஷி ராஜ ரிஷின்றது ஒரே பதம். ஆனா இது ரெண்டு பதத்துக்குள்ள சந்தியானது வராம தனித்தனாவே தான் இருக்கும். அதான் சொல்லுங்க ராஜா ரிஷி ராஜ ரிஷி. ராஜா வந்து ராஜ அப்படின்னு ஆயிருக்கு. இது சமஸ்த பதம். சமஸ்த பதம்னா இப்ப முதல்ல பார்த்தா ராஜா ரிஷின்றது சந்தியில அது ரெண்டு பதம் சேர்ந்து. ஆனால் ரெண்டு பதம் தந்தனை ராஜா ரிஷி சந்தி பாவம் வந்தாலும் ரெண்டு பதம் அது. ஆனா இப்ப ராஜ ரிஷி இங்க சமாசம் ஆயிருக்கு. ஆனா இது ஒரே பதம். அதான் சொல்றேன் இதுதான் சமஸ்தம் பதம். சமஸ்தனா சேர்ந்த ஒரே பதம் அர்த்தம். ஓகேவா? புரியுதா? ராஜரிஷின்னு சமாசான ரெண்டு பதமும் உண்டு. அங்க எப்படி தந்தனி பதமா இருக்கிறது ரெண்டு ரூபம் சொன்னோமோ அதே மாதிரி சமாசத்திலையும் ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு ரூபம் உண்டு. சேராம் தந்தனியா இருக்கிற ரூபமும் தந்தனை. ஆனா ஒரே பதம் தந்தனை எடுப்போம். ஆனா ரெண்டு பதம் சொல்லக்கூடாது, ஒரே பதம் சொல்லணும். ஓகேவா? ராஜா ரிஷிங்கிறது தந்தனி பதம். ராஜ ரிஷியோட தந்தனி பதம் தான் சந்தியா இருக்கு. ஆனா இங்க ராஜா ரிஷிங்கிறது ஒரே பதம், ராஜ ரிஷிங்கிறது ஒரே பதம். சமாசம் இது. அது ஞாபகத்தை வச்சுக்கணும். நம்ம தந்தனை நினைக்க கூடாது. இவன் கல்யாணம் தந்தனையா இருக்கவான்னு வச்சோம். தந்தனையா இருக்குவா ரெண்டு பேர் ஆனவன் ரெண்டு ஒன்னா தந்தை கல்யாணம் ஆகாத இருக்குவா. தந்தனை குடும்பமா இருக்குவா. இவ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்குவா. சேரமாதான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆக சொல்ல முடியுமா? ஒரே குடும்பம் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவ சமாசம் ஆயிட்டா ஆனாலும் மொத்த தந்தனையா தான் இருக்கான்னு அர்த்தம். அந்த இது சேர்ந்தவா சொல்லணும். ஓகேவா? கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்குவா, கல்யாணம் சேர்ந்துருக்குவா. அதே ராஜா ரிஷிங்கிறது கல்யாணம் தந்தனையா இருக்கவா, கல்யாணம் சேர்ந்துருக்கா. ராஜா ரிஷி சந்தியமா இருக்காது. அதான் வித்தியாசம். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? அதாவது சமாஜாய் சந்தியாருது அதானே சுவாமி கடைசியா சாதிச்சது. ஒரே பதமா எடுத்துக்கணும் ராஜ ரிஷிய சமாசத்துல. எடுத்துட்ட அப்புறம் சந்தியாருது சந்தியாருது. அதானே சுவாமி? சமாசத்திலேயே சந்தி ஆன பட்சம் ஒண்ணு, சந்தி ஆகாத பிரதிபா பட்சம் ஒண்ணு, ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நிரூபம் நம்ம ரெண்டு முன்னாடி வந்து பார்த்தோம். ரெண்டு ரூபா வச்சுப்போம். இப்போ இது ரெண்டு ரூபாய் ராஜ தந்தனி பதம். ஆனா சந்தி ஆகல, பிரதிபா சந்தியா இருக்கு வச்சுக்கோங்க. சந்தினா பிரதிபா சந்தி வந்திருக்கு.
அப்போ சேராம அப்படியே ராஜ ரிஷின்னு அப்படியே இருக்கு. அது ஒண்ணு. அதே ராஜரிஷி சந்தியா ஆயிருக்கு. சந்தியா என்ன ஆகும்? ராஜரிஷின்னு ஆகும். அப்ப இப்போ ராஜரிஷி எத்தனை பதம் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2 பதம் இருக்குன்னு சொல்லணும். இந்த ராஜரிஷி எத்தனை பதம் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2 பதம் இருக்குன்னு சொல்லணும். இது சந்தி. இதே இதை எடுத்துக்கும் ராஜரிஷி இந்த இடத்துல. இந்த இடத்துல ராஜானா ஸ்ரீராம் ராஜா ராஜரிஷி ரூபம் அதே போறது. ஆனால் இங்க என்ன பண்றோம்? இது சமாசம் பண்றோம். சமாசம் வச்சு ராஜரிஷி சந்தி ஆகாத பட்சமே சமாசம் தான். சாரி, பிரதிபாவம் வந்திருக்க பட்சம் சந்தி. இந்த இடத்துல சந்தியே வரல, பிரதிபா வந்திருக்கு. ஆனா அது என்ன எத்தனை பதம்னு கேட்டா இது ஒரு பதம். ராஜரிஷி இங்க சந்தி வந்து ராஜரிஷின்னு ஆயிருக்கு. இது என்ன பதம்? எத்தனை பதம்? ஒரு பதம். இதுக்கு அர்த்தம் என்ன? ராஜா ரிஷினா ராஜா. இது ராஜா ரிஷி அப்படி போவான். இது அரசன் ரிஷிகள் ரிஷி ராஜா அர்த்தம் 13 பதத்துக்கு. ஆனா இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. ரிஷிகளுக்கு ராஜா அப்படின்னு அர்த்தம். இது சமாசம். இது சாதாரண 2 பதங்கள். ஓகேவா? இந்த பிரகிருதி பாவம் இதுலயும் உண்டு கூட சொல்லியிருக்கேன். சமாசத்திலேயே இந்த பிரகிருதி பாவம் ரூல்ஸ் இருந்தால் உண்டு. தனியா இருந்தாலும் சமாசம் ஆயிடும். கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா தனித்தனியா தான் இருப்பாங்க, தர மாட்டான்னு அர்த்தம். அந்த ரூல்ஸ் அந்த இது அவாக்கு இருக்க மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே பதம் ஆயிடுச்சு, ஆனா சந்தி வரல, தனித்தனியா இருக்காங்க. அப்படி இருந்தால் இது இது சமாசம். நம்ம ஒரு பதம் 2 பதம் நிச்சய கூடாது, இது ஒரு பதம். அப்படின்னால இதுக்கு சமாசத்துக்கும் இதோட பேதத்தை சொல்லி காமிச்சிருக்கிறவர். ஓகேவா? ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சமஸ்தம் ஆன பிறகு சமாசம் ஆன பிறகு ராஜரிஷி குணசந்தின்னு தான் சொல்லணுமா? சமாசம் ஆன பிறகு சமாசம் ஆன பிறகு ராஜரிஷின்னு சொல்றோம், ராஜரிஷின்றோம். அதுவும் குணசந்தி தானே சுவாமி? அதுவும் குணசந்தி தானே? சந்தி குணம். அது சமாசம் 2 பதம் ஒரு சேர்றது தான் சந்தி. ஆமா, சமாசம் 2 பதம் சேர்றது தான் சந்தி. 2த்துக்கு என்ன வித்தியாசம்னா சந்திக்கு சமாசத்துக்கும் ஒண்ணு இருக்கும். சந்தி 2 விதம் இருக்கு. சாதாரண சந்தி ஒண்ணு, சமாசத்துல சந்தியும் உண்டு. இந்த சமாச சந்தி நித்தியம், அனித்தியம், நம்ம இஷ்டம். ராஜா நீ சந்தி பண்ணா தனியா பிரயோகம் பண்ண தப்பு கிடையாது. ஆனா சமாசம் பண்றது ராஜு தனியா பண்ணக்கூடாது, 2 சேர்த்தே சேரணும். சந்தி பண்ணியே அது ஒரு இது வித்தியாசம். அப்போ சமாசத்துல சந்தி நித்தியம். போயிடுச்சு சுவாமி ஆடியோவை. இங்கே சந்தி அதே குணசந்தி தான் வரும். ஆனா இங்க 2 பதமா இருக்கும். சந்தை பதம் சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். 2 சேர்றதுதான் இருக்கு. அது சந்தியில சேர்த்து ஒன்னா ஆயிடும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துரும். வித்தியாசம் சமாசம். அடுத்தது வசந்த ரித்து. அதே ஏன் தீர்க்கம் வரல, கஷ்டமாவே இருக்கு. அதனால வந்து வசந்த ரித்து சந்தி வந்தா இது குணசந்தி வராது. அதே வருஷா பிளஸ் ரித்து, அது வருஷா மழை காலம் அர்த்தம், வசந்த காலம். வருஷா ரித்துனா மழை காலம் அர்த்தம். வருஷா பிளஸ் ரித்து ஆசித்தி கஷ்டம் வந்து வருஷ ரித்து, வருஷ ரித்து அப்படின்னு 2 ரூபம். சந்தை என்ன சொல்லுவேன் நான் கேட்கறேன், நான் சொல்றேன். அதான் இதா ஒரே நாள் மேல போறணும். அதே கதி பிளஸ் ரித்தே, கதி ரித்தே, ஜக்கு ரித்தே. இதுக்கு என்ன வந்து அதே சொல்லு, என் சந்தி மட்டும் சொல்லுங்க. கதி ருத்தே விகல்ப கதினா தெரியும், தயிர்
ரிட்டனா இல்லாமல் அர்த்தம், இல்லாமல் அர்த்தம். ரெண்டாவது சொன்ன அந்த இருந்தது சொன்ன கதி ரெண்டாவதுக்கு உதாரணம் பதாந்த விஷயமான இக்கு எழுத்து ஈன்றது இக்கு எழுத்து என்ன ஸ்தானம் நாலு ஸ்தானம் இது மூர்த்த ஸ்தானம். இப்போ இக்க காலத்திலும் அசவர்ணமான அச்சு பரமா இருக்கு. ஓகேவா? அசவர்ணமான அச்சு பரமா இருக்கிறதுனால என்னானது விகல்பம் வரப்போகுது. வரப்பட்சத்துல ஓகேவா? வராத பட்சத்துல இருக்க போகுது. கதி ரிதேங்கத்துல இக்கானது இக்கு பதாந்தமான கதி பதம் கதி கதினி கதினி கதினு பதம். அப்போ பதாந்தமான இக்கு ஈ எழுத்து இங்க அச்சு வந்து ரு. இது ஈய காட்டிலும் சவர்ணம் வேற வேறு ஸ்தானமுடைய அச்சு எழுத்து. அப்ப ஈ வேற ஸ்தானம் இது வேற ஸ்தானம். இப்ப அசவர்ணமான சவர்ணம் இல்லாத ஒப்புமை இல்லாத வேற எழுத்தானது பதமா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வந்துடுது? பிரகதி பாவமாக வந்துடுது. பிரகதி பாவம் வந்தால் கதி ரிதே விகல்பன எண் வருது. எண் வந்துடும். எண் வந்தா ஈக்கு யா வந்து அப்படின்னு இருப்பாரு. ஓகேவா? ஓகே சார். எல்லாமே வந்திருக்கு. மண்சந்தி குணசந்தி அப்ப அதே மாதிரி அந்த தீர்க்கத்துக்கு உதாரணம் உதாரணத்துக்கு ஸ்ரீரிடம் அச்சது வரமா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வந்துடும்? பிரகதிபா வந்துடும். பிரகதிபா வந்து லட்சமா வந்துடும். ஸ்ரீ அப்படின்னு பிரகதிபா வந்து ஒரு ரூபம் இல்ல. பிரகதிபால என்ன வந்துருச்சுன்னா அப்போ வாய்ஸ் கட்டா ஸ்ரீரிடம் இந்த இடத்துல ரத்தம் வந்தால் பிரகதிபா வந்தால் ஸ்ரீ ரிணம் அப்படின்னு ஒரு ரூபம் ஆயிடும். இந்த பிரகதிபா மட்டும் எண் வார சத்து வர்றதுக்கு எண் விகல்பனை வந்தா யா வந்துடும். அப்ப ஈக்கு யா வந்துதான் இத்து இத்து ரூபானது ஆயிடுது. அது ஒரு ரூபம். ஸ்ரீ ரிணம் ஒரு ரூபம், ஒரு ரூபம், ரெண்டு ரூபம். ஓகேவா? அப்போ ஸ்ரீ என்னன்னா பெண் கடன், பெண் கடன் அர்த்தம். குரு என்ன? குரு இடத்துல கடன் கடன் குரு கடன் வருவாங்க. குரு செய்யறதுக்கு அது பலன் கடன். அதான் குரு பிளஸ் ரிணம் குருனா குரு ரிணம் குரு ரிணம் ஊக்கு வா வந்துருக்கு. அப்படியே பிரதிபா வந்தா குரு ரிணம்னே இருக்கும். என் வந்தா என் வந்தா வா வரும், இது வரும். குரு ரிணம் ஒரு ரூபம், குரு பிரணம் ஒரு ரூபம்.
அதே மாதிரி வது வது உக்காரம் இது வதுன்றது தீர்க்கம் தீர்க்கமா உட்காந்து வதுனா பெண் சொல்லிருக்கேன். அப்ப அங்க வந்து நேரம் அந்த பூக்கு கிரகம் வந்து வது ரிணம் ஒரு ஆகும். பூக்கு வா வந்த ரிணம் ஒரு ஆகும். பிற்காலத்துக்கு உதாரணம் பிற்காலத்துக்கு உதாரணம் பித்ரு பிளஸ் ரிணம். பித்ருனா அப்பாவுடைய கடன், தந்தை கடன். பித்ரு 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 ரிணம் ஒரு ரூபம் பராபங்க பித்ருநாம் அந்த தீர்க்க சவாரி தீர்க்க சந்தை வந்திருக்கு. பித்ருநாம் ரூபமானதா இருக்கு. அது ஒன்று எழுதி கொடுத்துருவா. பித்ரு பிளஸ் ரிணம் இது வந்து பலமா இருக்கு. அப்ப இந்த பிரேஸ்பா வந்துடும். அப்புறம் இது ஆகாத பட்சத்துல தீர்க்கமானது வந்துடும். என்ன வராது சவாரி தீர்க்க சந்தி வந்துடும். அப்போ அதுல பிராக்கெட்ல போட்டு என்ன சுவாமி? சமஸ்த பதம். ஓ சமஸ்த பதம். ஓகே ஓகே ஓகே. இன்னும் நடத்திடுவா? டைம் இருக்குமா? முடிச்சிடுவா? இது மட்டும் முடிச்சிடுவா உங்களுக்கு. தட்டியத்துல சத்திர தத்தியத்திர என்ன வந்திருக்கு? சத்திர அது ஒரு ரூபம். இதுக்கு என்ன வந்து யா வந்து தத்தியத்திரன்னு ஆக போறது அது. அப்ப சக்தி பிளஸ் அத்திர ஒரு ரூபம் வராபட்ச சக்தி அப்படின்னு ஒரு ரூபம். அது என் சந்தி வந்து ஒரு ரூபம். சக்ரி அத்தாக்கு ரத்தம் வந்து பிரகதிபா வந்து சக்ரி அத்திரன்னு ஆகும். சந்தி பிரகதிபா வராத இடத்துல சந்தி வந்து சக்தி அத்திர என் சந்தியா வந்து சக்ரி அத்திரன்னு ஆகும். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? இந்த கிளாஸ் செகண்டுக்கு எக்ஸாம்பிளா சுவாமி? பதாந்தே பதஸ்யாந்தே வித்வமானஸ்ய இருக்கு அசவர்ணமான பரமா இருக்கு. धन्यवाद. சந்தேகம் இருக்கா?